வெல்கம் டு பிரியா விக்கி கிரியேட்டர்ஸ். இன்றைக்கி பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது சென்டராக நம்ம ஒரு பீகாக் போட்டுட்டு அதுக்கு ஒரு ஆர்ச் மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். சைடும் செக்குடு பேட்டர்னில் நம்ம வரைஞ்சிருக்கோம். கீழே பார்டர் பார்த்திங்கன்னா கேலப் டிசைன் கொடுத்துருக்கோம். அதே ஷேப்பில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, எல்லாமே பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னென்னா, நம்ம ஜரியில் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பீட் லைன் கொடுப்பாங்க. அது வந்து நமக்கு ஷேப் வந்து கரெக்டாக வராது. நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம ஜரி லைனோ இல்லை த்ரெட் லைனோ கொடுக்குறதுனாலும் அதை வந்துட்டு நம்ம இந்த பீடு போட்டதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்பவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீடு வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது மாதிரி வந்து ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு அந்த நீடல் நம்பர் பார்த்திங்கன்னா 23 யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம பீடு போடும்போது எப்போவுமே ரெண்டாக தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பெரிய பீடாக இருந்துச்சுன்னா சிங்கிளாக தான் நம்ம போடுவோம். இன்னொன்று என்னென்னா, நம்ம வந்து டிசைன் பண்ணும்போது பீட் ஒர்க்காக இருக்கும்போது ஒரு அரை இன்ச்சுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். எப்படின்னா தையலுக்கு விடுற லைனுக்கு முன்னாடியே ஒரு அரை இன்ச்சுக்கு முன்னாடியே நம்ம இந்த டிசைனை ஸ்டாப் பண்ணிடணும். நம்ம வந்து ஜரியோ இல்லை த்ரெட்டோ நம்ம போடுறப்போ அது த்ரெட்டோ ஜரியோ போடுறப்போ நம்ம ஸ்டிச்சஸ் போடுற லைனுக்கு அங்கிட்டு போனாலுமே பிரச்சனை கிடையாது. ஏன்னா அதில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். நம்ம பீடு ஒர்க்குன்றப்போ நமக்கு வந்து மிஷின் நீடில் உடஞ்சிரும். அது மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டிச் பண்ணவும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் லைன் என்னென்னா, பெரிய சைஸ் நம்ம பீடு போடுறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து சிங்கிளாக தான் நம்ம போடணும். அப்போ தான் அந்த ஷேப் கரெக்டாக நமக்கு வரும். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம 5ஆம் நம்பர் பீட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நிறைய வந்துட்டு நம்ம 4ஆம் நம்பர் பீடும் 3ஆம் நம்பர் பீடும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் நிறையா. இது வந்து ரொம்பவும் அழகாக இருக்கும். இப்போ 5ஆம் நம்பர் பீடு வந்து கொஞ்சம் இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய சைஸு. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்ததும் ஒரு சுகர் பீட் லைன் தான் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு 2-3 செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் பெரிய பீடு போட்டுட்டு அதை அந்த பெரிய பீடை சுற்றி வந்து சுகர் பீடில் ஒரு லைன் நம்ம போடணும். அப்போ அந்த பார்டர் வந்து நல்லா நமக்கு வந்து திக்காக வரும். மெரூன் கலர்லேயே வந்து நம்ம இந்த டிசைனை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த பால்ஸோடையே விட்டுடலாம். இப்போது இந்த பார்டரில் நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கனால இதை வந்து நம்ம ஃபுல்லுமே கம்ப்ளீட் பண்ணிடணும். அந்த கோல்டு பீட்ஸை வச்சே நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அந்த கிளாத் வந்து நமக்கு தெரியக்கூடாது. இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மேலே ஒரு லைன், அந்த ஸ்கேலப் லைன் வந்து கரெக்டாக வரணுன்றதுக்காக நம்ம அந்த பீடை வச்சு ஃபில் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா, மேலே வந்து பார்டர் லைன் மாதிரி கொடுத்துட்டு இது மாதிரி முத்தாக போடுறோம். நம்ம கிளாத்தில் போட்டிருந்தோம்னா அந்த பால்ஸோட பெரிய பீடு வச்சு ஒரு ரவுண்டு பண்ணுறோம் பாருங்களேன், அதோட விட்டாலே அழகாக இருக்கும். பட் வந்து இந்த பார்டரில் போடுறப்போ கொஞ்சம் வந்து அது ஃபுல்லுத்தையுமே கவர் பண்ணிட்டோம்னா நமக்கு நல்லாயிருக்கும்.
இப்போ கிளாத் வந்து நமக்கு போதுமான அளவு இல்லைன்னா இது மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இந்த பார்டர் கோல்டு பார்டர்லேருந்தே நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நம்பர் 4 சைஸ் பீட் வந்து ஃபஸ்ட் லைனில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி செகண்ட் லைனில் நம்பர் 3 பீட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது அந்த பார்ட்ரு ஃபுல்லுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ இதில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கீழே வந்துட்டு பீட் லைனுக்கு அப்புறம் தான் வந்து ஜரியும் த்ரெட்டும் கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பீடு, சின்ன பீடு, அங்கே வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்துட்டு அந்த பீகாக்கு வந்து ஒரு லைன் வந்து பீட் கொடுத்துட்டு அந்த கழுத்துக்கிட்ட இப்போது மயில் கழுத்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டு ஜரியெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு 2 சைடும் முத்து மாதிரி டிசைன் பண்ணிட்டோம். ஃபுல்லாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் மயில் ஃபுல்லுமே டிசைன் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபெதர்ஸ் கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஃபில்லிங்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். த்ரெட் ஒட்டி கோல்டு ஜரி கொடுத்துட்டு பீட் ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டோம். இப்போ சென்டரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து முத்து முத்தாக போட்டாச்சு. இப்போது சென்டர்லேருந்து ஒரு லேயர் மாதிரி வந்து பெரிய பீடு சின்ன பீடு பெரிய பீடு போட்டுட்டு 2 சைடும் கேப் இருக்கிறதுல நம்ம வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்துட்டு டிசைன் பண்ணி முடிச்சிட்டோம் அந்த பீகாக்கை. செக்குடு பேட்டர்னுக்கு மேலே இருக்க பார்டரை வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்கேலப் டிசைன் கொடுத்து வெறும் ஜரி லைன் மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீடு சுகர் பீடு ஒரு லைனு, பெரிய பீடு ஒரு லைன் கொடுத்துட்டு மேலே ஒவ்வொரு 2 பீடுக்கும் இடையில வந்துட்டு ஒரு பெரிய பீட் கொடுத்துருக்கோம். சென்டரில் ஒரு பெரிய பீட் கொடுத்துட்டு அதை சுற்றி சுகர் பீட் கொடுக்குறோம். 4 சைடும் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டோன் ஒட்டிட்டு ஜதோசி சுற்றி ஒரு சிக்கு கோலம் மாதிரி போடுவோம்ல, அது மாதிரி ஜதோசி போட்டுட்டு இருக்க கேப்பில் இது மாதிரி 2 பீடு, ஒரு பெரிய பீடு, ஒரு ஸ்மால் பீடு வச்சு போடுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு ஸ்கேலப் டிசைன் போடுறோம். அதை சுற்றி வந்து ஜரி லைன் 2 கொடுத்துட்றோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு
பார்டர் நல்லா வந்து ஒரு பீடு ஸ்டோனு பீடு போட்டுட்டு மேலே மட்டும் ஜரி லைன் கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேலப் டிசைனுக்கு சென்டரில் ஒரு முத்து மாதிரி போட்டுட்டு அதை திலகம் ஷேப்பில் நம்ம ஜரியில் போட்டுடுறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்க கேப் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் போடுறோம். வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி போடுறோன்னா, ஒரு ஜரி ஒரு த்ரெட்டு அது ரெண்டுத்தையும் வந்து நம்ம நாட் போட்டுட்டு இது மாதிரி வந்து நம்ம ஃபுல்லாக வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் பண்ணோம்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து போடுறப்போ ரொம்ப நல்லா நெருக்கமாக போட்டோம்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் எட்டி போடுறப்போ அது ஒரு மாதிரி அழகாக இருக்கும். ரெண்டுமே வந்துட்டு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நெருக்கமாக போடுறப்ப ரொம்பவும் நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் டிசைனு. இப்போ பார்த்தீங்கன்னா சென்டர்லேயும் அதே மாதிரி ஃபில்லிங்ஸ் போட்டு முடிச்சாச்சு. வாட்டர் ஃபில்லிங் போட்டாச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஒரு மாதிரி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த கிளாத்தும் தெரியாது. அதே மாதிரி ஒரே கலரில் போடுறதோட இந்த மாதிரி டபுள் கலர் சேர்த்து போடுறப்போ ரொம்ப நீட்டாக பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ராயலாக இருக்கும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்துட்டு பீட்ஸ் கொடுத்துடலாம். இப்போ அதே மாதிரியே இந்த சைடும் செக்குடு பேட்டர்ன் போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதில் பார்த்தோம்னா ஒன்று விட்டு ஒன்று இது மாதிரி ஜரி கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அந்த ஆர்ச் மாதிரி இருக்குது பாருங்களேன், அந்த ஆர்ச்சில் வந்து ஃபுல்லுமே வந்து நம்ம அந்த கிச்சு போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். அதை வந்து க்ளோஸ்அப்பில் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது நார்மலாக நம்ம போடுற வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து கொஞ்சம் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் கொஞ்சம் எட்டி போடுவோம். அதே வந்து நல்லா க்ளோஸாக போடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா நெருக்கமாக போட்டிருக்கோம். அந்த கிளாத்தே சுத்தமாக தெரியாது. இதில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.